மனிதர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய முஃமின்களையும் முஸ்லிம்களையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரு 6 விஷயத்தை பேணுங்கள், அதனை நீங்கள் பின்பற்றி அதனை பொறுப்பேற்று நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நான் உங்களுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பாக ஏற்கின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 6 காரியத்தை என்னவென்றால், முதலாவது, உங்களில் யாரும் பொய் பேச வேண்டாம். இரண்டாவது, வாக்குறுதியை கொடுத்தால் வாக்குறுதியை மீற வேண்டாம். மூன்றாவது, ஒருவரிடம் அமானிதமாக வைக்கப்பட்ட அந்த பொருளில் இருந்து அவருக்கு மோசடி செய்ய வேண்டாம். நான்காவது, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அதாவது பெண்களை பற்றி பார்ப்பதும் இன்னும் தவறான ஆபாசமான செயல்கள், ஆபாசமான நோக்கங்கள், இதில் எல்லாம் சிந்திப்பதை விட்டும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது, உங்களது கரங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். அநியாயமாக மற்றவரை அடிப்பது, மற்றவரை தேவையில்லாமல் அவரை கை காட்டி தப்பாக பேசுவது, இதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆறாவது, உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த மர்மஸ்தானத்தை வைத்துதான் இச்சையினுடைய மன எச்சையை கொண்டு அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 6 விஷயத்தை யாரெல்லாம் பின்பற்றினாரோ சொர்க்கத்தினுடைய பொறுப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதனை நாமும் இந்த 6 பின்பற்றினோம் என்றால் நாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இருக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் தருவான். நம்முடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள்.